வணக்கம். சென்னை மேயர் பிரியா அவர்கள் 21 நாட்கள் விடுமுறை எடுத்து மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளார். விஜய் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி 5166 கோடி மழைநீர் வடிகால் செலவு திட்டத்திற்கான அனைத்து ஆதாரங்களையும் தலைமைச் செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ளார் சென்னை மேயர் பிரியா அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து இன்று வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சிக்கு தேவையான வசதிகளையும் கேட்டு அவர் முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்கவில்லை. மேலும் 21 நாட்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் விடுமுறையில் இருந்தார். இதனால்தான் அவர் முதல்வரை சந்திக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில், ஆனால் பணிக்கு திரும்பி 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வரை முதல்வரை சந்திக்காதது ஏன் என்ற கேள்விகள் பேசப்பட்டு வந்த நிலையில், சென்னை மாநகராட்சி வடிகால் திட்டத்திற்காக மொத்த மதிப்பீடு 5166 கோடி செலவு செய்யப்பட்டதாக கடந்த திமுகவின் ஆட்சியில் சென்னையில் இனி ஒரு சொட்டு கூட மழைநீர் தேங்காது என்று கூறினார்கள் திமுகவின் ஆட்சியில். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக கடந்த ஒட்டுமொத்த சென்னையிலும் மழைநீர் தேங்கியதையும் நாம் ஆதாரங்களுடன் பார்த்திருந்தோம். புதிதாக ஆட்சி அமைத்த முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு செலவு செய்யப்பட்ட அந்த ஒட்டுமொத்த தொகைக்கான ஆதாரங்கள், எந்த பணிக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, அதன் பின்னணியில் எந்த நிறுவனம் இருக்கிறது என்பதை அனைத்தையும் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்க முதல்வர் விஜய் அவர்கள் திட்டம் போட்டுள்ளார். இதனால் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் தற்பொழுது மேயர் பிரியா அவர்களிடம் இதை பற்றி கேட்டுள்ளாராம். இதனால் நிச்சயம் மேயர் பிரியா அவர்கள் வசமாக சிக்கியுள்ளார். அவரது பதவிகள் மட்டுமல்ல, அவருக்கு நிச்சயம் மிக பெரிய அளவில் சிக்கலும் தலையில் விழுந்த இடியாகவும் அமைந்துள்ளது. ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இனி சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என்று வாக்குறுதி கொடுத்துதான் திமுக அரியணையில் ஏறியது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த மறு வருடமே சென்னை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்று வரையும் அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் ஒட்டுமொத்தமாக 5186 கோடி செலவு செய்யப்பட்டதாகவும் ஆதாரங்களுடன் மேயர் பிரியா அவர்கள் வெளியிடாமல் வாய் வார்த்தையாக மட்டும் பேசியிருந்தார். ஆனால் மேயர் பிரியா அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சேகர்பாபுவும் திமுகவின் ஆட்சியில் மேயர் பிரியா அவர்களை பேசவிடாமல் அனைத்து கேள்விகளுக்கும் சேகர்பாபுவே பதிலளித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இனியும் இதுபோன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் 5186 கோடி செலவு எப்படி வந்தது, என்ன பொருட்கள் வாங்கினீர்கள், எத்தனை ஆண்டுகள் இதை சரி செய்தீர்கள், 2 ஆண்டுகளில் இதை சரி செய்வதற்கான அதிக பணிகள் எப்படி அமர்த்தினீர்கள் என்ற ஆதாரங்கள் அனைத்தையும் கேள்விகளால் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் கேட்டுள்ளார். இதனால் நிச்சயம் இது மிக ஊழலாக கருதப்படும். விஜய் அவர்கள் சாதாரணமாக இந்த ஒட்டுமொத்தமான தவறை மன்னித்து விட மாட்டார். மக்களின் வரிப்பணம்தான் அனைத்தும். இதனால் நிச்சயம் அதற்கான துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கேள்விகளை கேட்டு இந்த மாத இறுதிக்குள் அனைத்து ஃபைல்களும் எனது டேபிளுக்கு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் ஸ்டாலின் அவர்களது அரசாங்கத்தில் செய்யப்பட்ட அனைத்து ஊழல்களும் ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே கோவில் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த கடந்த ஆட்சியில் சேகர்பாபு அவர்கள் விஐபிகளுக்கான அந்த தரிசனத்தில் கிட்டத்தட்ட 4500 வரை ஒவ்வொரு நபர்களுக்கும் பெற்றுத்தான் அந்த விஐபி வரிசையில் மக்களை வரவழைத்து தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ததாக இன்றைக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சராக விஜய் அவர்களது ஆட்சியில் பொறுப்பேற்ற ரமேஷ் அவர்கள் ஆதாரங்களுடன் அதை சேகரித்து கடந்த ஆட்சியில் இதுதான் நடந்தது என்பதை அர்ச்சகர் வாக்குமூலம் கொடுக்கும் விதமாக ஆதாரங்களையும் கைப்பற்றியுள்ளார். அதற்கான தண்டனைகளையும் நிச்சயமாக பெற முடியும் என்ற தகவலும்
வெளியாகியுள்ளது. இதனால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பதற்றத்திலும் இருக்கிறார்கள். நிச்சயம் விஜய் அவர்கள் சினிமா ஆட்சியை தான் செய்வார், 30 நாட்களை கூட கடத்த முடியாது என்று கூறிய அதே அமைச்சர்கள்தான் KN நேரு தற்பொழுது விஜய் அவர்களது ஆட்சி சிறப்பாக நடத்துகிறார் என்று அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்தர்பல்ட்டி அடித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் தற்பொழுது KN நேரு அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. விசாரணைக்கு அனுமதியும் வழங்கியுள்ளார். மேலும் எப்ப வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு சிக்கலான ஒரு சூழலில் KN நேரு அவர்கள் இருப்பதால் ஆளும் தாவேகாவை பகைக்கக்கூடாது என்பதற்காக திமுகவில் இருந்து கொண்டே விஜய் அவர்களது ஆட்சி சிறப்பாக தான் இருக்கிறது என்பதை KN நேரு அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் மிகவும் சிறப்பான ஆட்சியை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அதற்கான ஆதரவுகளை தெரிவிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சென்னை மேயர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் திமுகவிற்கு எதிராகவும் இதில் யாருக்கெல்லாம் கமிஷன் பெறப்பட்டது என்பதை ஆதாரத்துடன் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயம் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் மீதும் வழக்குப்பதிவுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது கடினம். மக்கள் திமுகவை ஓரம் கட்டியதுதான். அதற்கு உதாரணமாக நடைபெறக்கூடிய 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிச்சயம் திமுக தோல்வியே தழுவும் என்பதை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்திருந்தால் நிச்சயம் மக்கள் திமுகவை மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை கொடுத்திருப்பார்கள். ஆனால் செய்தது அனைத்தும் ஊழல்தான். ஊழல் மட்டுமே திமுக செய்ததன் காரணமாகத்தான் மக்கள் தற்பொழுது திமுகவை புறக்கணித்து புதியவர்களுக்கான வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது. மக்கள் இதற்கான ஆதாரங்களுடன் தற்பொழுது KN நேரு, பொன்முடி, சேகர்பாபு இவர்கள் யாரிடம் எவ்வளவு கமிஷன் பெற்றார்கள் என்பதும் தற்பொழுது சென்னை மேயர் பிரியா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆவணங்களை வைத்துதான் நம்மால் கூற முடியும். நண்பர்களே, இந்த சென்னை மேயர் பிரியா அவர்கள் முதல்வரையும் சந்தித்து வாழ்த்தை தெரிவிக்கவில்லை. அதேபோல் அவரது பணிகளில் பல குளறுபடிகளும் செய்ததற்கான ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டால் மேயராக ஓராண்டுகள் இன்னும் பதவியில் இருக்கக்கூடிய மேயராக பிரியா அவர்கள் நீடிக்கலாமா அல்லது அவரது பதவியை பறிக்கலாமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். முதல்வர் விஜய் அவர்களது இந்த சிறப்பான ஆட்சிக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.